ஹலோ, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பி சைலண்ட் இன் தீஸ் 3 சுச்சுவேஷன். நம்பர் 1, நம்ம ரொம்ப கோபமாக இருக்கும்போது கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஏன் நம்ம இப்படி கத்தணும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணும்போது நமக்கு தெரியும், ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்காக நம்ம இப்படி கத்திருக்கோமே அப்படின்ட்டு. நம்ம ரொம்ப கோவமாக இருக்கும்போது சைலண்ட்டாக இருக்கணும். பி சைலண்ட். செகண்ட் ஒன், இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்த மற்றவங்கள்ட்ட துணிக்கும்போது நம்ம சாதாரணமாக பேசும்போதே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம பேசுகிறத காது கொடுத்து கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. அவங்களுடைய பார்வை மட்டும் நம்ம பக்கம் இருக்கும். அவங்களுடைய மனசெல்லாம் எங்கேயோ போயிட்டுருக்கும். அப்போ உடனே அவங்கள்ட்ட போய், ஏன் நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா? நான் பேசுகிறது உனக்கு காதில் விழுந்ததா விழலையா? அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது. சரிங்களா? அப்பயும் நம்ம என்ன பண்ணணும்? சைலண்ட்டாக இருக்கணும். பி சைலண்ட் இன் தட் சிச்சுவேஷன். தேர்ட் ஒன், மற்றவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு பாஸே பேசிகிட்டு இருக்கிறாரு, மீட்டிங் போட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. அந்த டயத்தில் என்ன பண்ணணும்? மற்றவங்க பேசும்போதும் நம்ம என்ன பண்ண முடியும்? குவைட்டாக இருக்கும், சைலண்ட்டாக இருக்கணும். பி சைலண்ட். மற்றவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத காது கொடுத்து கேட்டு அப்சர்வ் பண்ணணும் நம்ம. புரியுதா? இந்த 3 சுச்சுவேஷன்லேயும் நீ அமைதியாக இருந்தன்னு வச்சுக்கோ, ஏன் நீ தான் வின்னர். யூ ஆர் அ வின்னர். செஞ்சு பார்க்கலாமா?